வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். இனி இவர்கள்தான் அதிமுக தலைமை, தினம் தினம் அதிகரிக்கும் ஓபிஎஸ்ஸின் செல்வாக்கு. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய சசிகலா அவர்கள், நீங்கள் 2021 என்ன பதவியில் இருந்தீர்கள், அதை விநியோகம் செய்யுங்கள் என்று விண்ணப்பங்களை விநியோகம் செய்து கொண்டிருக்கிறார் நம்மளுடைய அதிமுகவினரிடம். இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க, நம்மளுடைய பெரும் விதத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா தீவிரமாகவும் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏனென்றால் 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு பக்கம் தீவிரமாக நெருங்கி கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழலில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது அப்படின்ற விறுவிறுப்புக்கு பஞ்சமில்லாமல் போயிட்டுருக்கு. இந்த ஒரு சமயத்தில் தான் அனைத்தும் எப்பொழுதும் மாறும் அப்படின்னு ஒரு பக்கம் தொண்டர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் டிடிவியும் சசிகலா அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் ஒரு பக்கம் பிளானை போட்டு அதிமுகவை தம்பசம் வர பலவிதமான விஷயங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது. காரணம் என்னவென்றால், ஒன்றிணைக்கும் வேளையில் சசிகலா அவர்கள் இருந்து கொண்டிருந்தாலும் டிடிவி அவர்கள் கூறுவது என்னவென்றால், அதிமுகவில் எடப்பாடி செய்வது நம்பிக்கைக்குரிய செயலே இல்லை, அப்படி இப்படி என்று பேசி கொண்டிருக்கிறார். மேலும் ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மேல் நாம் பொறுமையை கையாள முடியாது அப்படின்ற மாதிரி அவர் என்ன சொல்கிறாருன்னா, தலைமையிலும் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு தலைமையை விட முக்கியமானது என்னவென்றால், தற்பொழுதைய பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு கொள்கைக்காக போராடுவார்கள். எம்ஜிஆர் அவர்கள் வழிவகுத்த கொள்கை அதிமுகவில் இருந்தாது, அதுவே போதும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. மேலும் இது மட்டும் இல்லாமல் ஒரு தகவல் ஒன்று சற்று முன் வெளியாகி இருக்கிறது. என்னென்னா, கட்சி பதவியை பறிக்கும் முடிவில் பார்த்திங்கன்னா இபிஎஸ் அவர்களும் இறங்கியிருக்காராம். காரணம் என்னவென்றால், தேர்தலில் அதிமுகவின் அதாவது முக்கியமான செயல்பாடுகளை மீது எதிர்மறை கருத்துக்களை வந்ததாகவும், அதனால் எக்ஸ் அமைச்சர்கள் சீனியர்களை நிர்வாகிகளை நேரில் அழைத்து இபிஎஸ் அவர்கள் கடுகடுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இதனால் எந்தெந்த தொகுதியிலும் பாசிட்டிவ் நெகட்டிவ் என்பதனை ஆய்வு செய்து ரிப்போர்ட் தர வேணும் தனக்கு நெருக்கமான அதாவது ஓய்வு பெற்ற உளவுத்துறை அதிகாரிகளிடம் அறிவுறுத்தியிருக்கிறாராம். மேலும் இது மட்டும் இல்லாமல் இதன் அடிப்படையில் மாவட்ட நிர்வாகிகளும் பதவி நீக்கமும் திட்டமிட்டு இருக்கிறாராம் எடப்பாடி பழனிசாமி. காரணம் என்னவென்றால், ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வேறொரு கட்சிகளுக்கு மறைமுகமாக செயல்படுவதும், ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இவர்களுக்கு சொல்வதை கேட்டு கட்சிக்குள் செயல்படுவதும் என்று பலவிதமான அதாவது கட்சியின் எதிருக்கு திரும்பி எதிராக மாறி இது கட்சியில் எதிராளியாக இருக்கக்கூடிய நீக்கப்பட்டவர்களுடைய பேச்சுக்களை கேட்டு கட்சியில் செயல்படுவது அவதூறானது அப்படி என்று சொல்லி அவர்களையும் நீக்க ஒரு சில முடிவுகளை எடுத்து வருவதாகவும் தகவல்கள் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால், அதிமுகவை சிறப்பாக வழிநடத்த வேண்டும் என்றால் ஒரு சில மிகவும் அதிகமான கண்டிஷன்களை போட்டால் மட்டுமே அதை சாத்தியப்படுத்த முடியும் என்பதில் மிகவும் யோசிக்கத்தக்கதாக இருக்கிறாராம் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி. அதனால்தான் அனைவரையும் நீக்க பலவிதமான முயற்சிகளிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அனைவரும் என்றால் அனைவரும் இல்லை, அதாவது குறிப்பிட்டோர் மற்ற கட்சிகளுக்கு ஆதரவாகவும் தொடர்பிலும் உறவிலும் இருப்பவர்களை நீக்குவதே முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்களாம். மேலும் இவர்கள் கையில் தலைமை செல்லும் என்று ஒரு பக்கம் சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் அவர்களுடைய ஆதரவாளர்கள் ஒரு பக்கம் பேசிக் கொண்டிருக்கிறார்களாம். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இது போன்று அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி.